Hi friends, welcome back to my channel. So in this video நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நீங்க யூஸ் பண்ணக்கூடிய Android மொபைல்ல பொதுவா பாத்தீங்கன்னா காலர் ஸ்கிரீன் வந்து இது மாதிரி தான் இருக்கும். பட் அதுவே ஒரு சின்ன ட்ரிக் பண்றது மூலமா உங்களுக்கு பிடிச்ச வீடியோவை ரிங்டோனா செட் பண்ணி உங்களுக்கு யாரனா கால் பண்ணா அந்த வீடியோ ப்ளே ஆவற மாதிரி எப்படி செட் பண்ணலாம் அத பத்தி இந்த வீடியோ சொல்லி தர போறேன். இந்த ட்ரிக் பண்றது ரொம்ப சிம்பிள் தான் இது. இத மட்டும் பாத்தீங்கன்னா பார்க்கவே ரொம்ப யூனிக்கா இருக்கும். கொஞ்சம் டிஃபரண்டாவும் இருக்கும். சோ அது எப்படி பண்ணலாம்ன்றத வீடியோவை ஃபுல்லா பாருங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். So guys, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குறவங்க கிட்ட ஒரு சின்ன ரெக்வெஸ்ட்டுங்க. நம்மளோட சேனல்ல வீடியோஸ் ரெகுலரா அப்லோட் பண்ணாலுமே யாருக்குமே நோட்டிஃபிகேஷன் வந்து போக மாட்டேங்குது. ஸோ மேக்ஸிமம் இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருமே சரி மறக்காத லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு நான் வந்து ஒரு 2000 லைக்ஸ் வரணும்னு எதிர்பார்க்குறேன். ஸோ வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருமே சரி மறக்காத லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கீழே கமெண்ட் செக்ஷனில் நைஸ் இல்லை சூப்பர் இல்லை இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் போட்டிங்கன்னா இதை மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாதான் வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், உங்களுக்கு பிடிச்ச வீடியோவை ரிங்டோனாக செட் பண்ணுறதுக்கு ரொம்பவே சிம்பிள் தான். பட் ஒரு சில செட்டிங்ஸ்லாம் இருக்குது. அந்த செட்டிங்லாம் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா மட்டும் தான் அப்படி செட் பண்ண முடியும். அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண முடியாதுங்க. ஸோ ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கு தேவையான அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆப் லிங்க்னு அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா கெட் ஸ்டார்டட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் ஒரு சில பெர்மிஷன்ஸ் வந்து கேட்கும். அந்த பெர்மிஷனுக்கு ஜஸ்ட் எனேபிள் பண்ணிவிடுங்க. எனேபிள் வந்து பண்ணோடனே பார்த்தீங்கன்னா செட் அஸ் டிஃபால்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிவிடுங்க. அகைன் ஒரு சில பெர்மிஷன்ஸ் கேட்கும். கிளிக் பண்ணிவிடுங்க. உங்களோட மொபைல் நம்பர் வந்து வெரிஃபை ஆகும். ஒன்ஸ் வெரிஃபை ஆன உடனே பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஃபேஸ்புக் மூலிமா லாகின் பண்ணுறீங்களா கூகுள் மூலிமா லாகின் பண்ணுறீங்களான்னு கேட்கும். ஜஸ்ட் கூகுள்ன்றதை ப்ரெஸ் பண்ணிங்க. உங்களோட மொபைலில் கூகுள் அக்கௌண்ட் லாகின் பண்ணி வச்சுருந்தா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட லாகின் டீடைல்ஸ் எல்லாமே அதில் வந்துடும். நான் இப்போ வந்து ஒரு ஜிமெயில் வச்சு லாகின் பண்ணுறேன். ஸோ உங்களோட மெயில் ஐடியை லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி கொஞ்சம் லோட் ஆகும். கொஞ்சம் செட்டப் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு 1 or 2 minutes டைம் எடுக்கும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். உங்களோட மெயில் ஐடி வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஆட் ஃபோட்டோ ஆர் வீடியோ அப்படின்னு கிளிக் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களோட மொபைலில் என்ன வீடியோ இருக்கோ அது எல்லாமே வந்துடும் இதில். ஸோ உங்களுக்கு தேவையான வீடியோவை நீங்கள் செலக்ட் பண்ணணும். உங்களோட கேலரியில் எந்த வீடியோவை நீங்கள் ரிங்டோனாக வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து ஜஸ்ட் செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ட்ரிம் அண்ட் சேவ் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வீடியோவை எவ்வளோ ட்ரிம் பண்ண நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு ட்ரிம் பண்ணிவிடுங்க. ட்ரிம் பண்ணிவிட்டு சேவ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே சேவ் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட இது வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா டன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஸ்கிப் அப்படின்றத கிளிக் பண்ணிவிடுங்க. அகைன் வந்து செட் ஏ ரிங்டோன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து செட் ஏ ரிங்டோன் இடத்துல எடிட் ஏ வீடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து எடிட் வீடியோ கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ண உடனே அகைன் உங்களோட கேலரி வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் நினைக்கிற வீடியோவை வந்து செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ட்ரிம் அண்ட் சேவ் அப்படின்றத கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இப்போது உங்களோட ரிங்டோன் வந்து சேவ் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான், கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இனிமேல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆர் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்கள் லவர்ஸ் வந்து உங்களுக்கு கால் பண்ணாங்கன்னா இந்த வீடியோ தான் பேக்ரவுண்ட் வந்து ஷோ ஆகும். உங்களுக்கு அந்த வீடியோ ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா 3 டாட் மெனு இருக்கும். அதை கிளிக் பண்ணி வீடியோ ரிங்டோன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து இருக்கா அப்படின்றத பாருங்கள். சப்போஸ் க்ரீன் கலர் ஆப்ஷன் எதனாவது இருந்ததுன்னா அந்த எடிட்டில் போயிட்டு அகைன் வீடியோ வந்து செலக்ட் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து லைவாக இது எப்படி ஒர்க் ஆகுது அதை பற்றி பார்க்கலாம். ஸோ கைஸ், இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம ரிங்டோனாக செட் பண்ண வீடியோ வந்து ப்ளே ஆகிட்டுருக்கு. ஸோ இதை மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யார் கால் பண்ணாலும் சரி இதை மாதிரி வீடியோ ரிங்டோன் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ரொம்பவே பார்க்க சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், இன்றைக்கான வீடியோவில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஆண்ட்ராய்ட் மொபைலில் வீடியோ ரிங்டோன் எப்படி செட் பண்ணுறது அதை பற்றி பார்த்தோம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காத லைக் பண்ணிவிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் போட்டிங்கன்னா இதை மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாத வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you next video. Cheers guys.